எத்தனை பேர் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில நம்ம வந்து நிற்கிறோம். අපි කීප දෙනෙක් කොපමණද දුක් කරදර මැද්දේ කනස්සල්ල මැද්දේ වෙත් ඉන්නේ. ஆனா நம்ம கூடால இருந்து நம்மளோடு ஜெபிக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு ஜெபிப்பாங்க, ஜெபிக்காம இருப்பாங்க. ஆனா முயற்சி பண்றவங்களுக்கு வேற உடனே கிடைக்கும். සමහරවිට අප සමග ඉන්න අය යාඥා කරන සමහරට යාඥා කරන්න තින්න පුළුවන්, සමහරට උත්සාහ දරනවා. නමුත් යාඥා නොකර ඉන්න අයට සමහරට ඉක්මනින් ලැබෙයි සමහර දේ. ஆனா நமக்கு கிடைக்காது. නමුත් සමහරට අපිට ලැබෙන්නේ නැහැ. அது ஏன்? ඇයි? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் ගතයි කියන්න පුළුවන්. යෙසයා 41 වෙනි පරිච්ඡේදය 17வது வசனம். 17 වෙනි පදය ඉස්සර සිංහලෙන් කියවන්න. අසරණයන්ද දිලින්දන්ද වතුර සොයා නොලැබ ඔවුන්ගේ දිවි පිපාසයෙන් වෙවුලන කල ස්වාමින්ව විපාසයෙන් වේලෙන කල ස්වාමින් වහන්සේ වන මම ඔවුන්ට උත්තර දෙමි. ඊශ්‍රායලී දෙවියන් වහන්සේ වන මම ඔවුන් අත්නාරින්නෙමි. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹalleluya. இந்த வார்த்தைகளை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். මේ වචනේ තමයි අද මෙලෙහි කරන්න යන්නේ. அதாவது சிறுமியும் எளிமையுமான நம்ம ඒ කියන්නේ අසරණ වූ දිලින්දන් වෙන අපි தேடுறோம் தேடி வறண்டு போகுது. සොයලා අපි බියලිලා ගිහිල්ලා ஆனா வராந்தர ஒரு வாழ்க்கை கிடைக்குது. නමුත් වනාන්තර වෙන ජීවිතයක් ලැබෙනවා. சிலாள்கிட்ட நம்ம கேட்டோம்னா සමහරුන්ගේ අපි අහුවනම් நாங்க தேடல, அதனால எங்களுக்கு வனாந்தர வாழ்க்கை வந்துச்சு. අපි හොයාගෙන අපිට වනාන්තර ජීවිතයක් ඇති වුණා. சிலாள்கிட்ட கேட்டோம்னா සමහරුන්ගෙන් ඇහුවනම් நம்ம தேடி ஆண்டவர் எங்களை வனாந்தரத்துக்கு விட்டுட்டாரு. අපි හොයලා දෙවියන්වහන්සේ වනාන්තරේ ගිහිල්ලා ඇතරියානේ. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையில நடந்திருக்கு? කී දෙනෙක්ට මේ ජීවිතේ මේ සිදු වෙලා තියෙනවද? ஆண்டவரே நான் நல்லதானே கேட்டேன், ස්වාමීනි මම හොඳ දෙයක් නේ අහුවේ. எனக்கு ஏன் இப்படி வருது? ඇයි මට මෙහෙම වෙන්නේ? சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிட்டு முடிப்போம். සමහර දේවල් උස්සපි යාඥා කරලා ඉවර කරනවා. அப்பமா சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியம் வந்து நம்மள இருக்கும். ඊට පස්සේ ඒකට සම්බන්ධ වෙන තව දෙයක් කියලා අපි නිරපයි. ஆண்டவரே இந்த மனுஷன்கிட்ட இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இவனை விட்டு எனக்கு கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்ம வல்லமையா ஜெபிச்சிருப்போம். අපි යාඥා කරලා ස්වාමීනි මනුෂ්‍යයා මට හරියට කරදර කරනවා දැනපනවා. ඒ නිසා මෙතනින් මාව ආරක්ෂා කරන්න කියලා අපි යාඥා කරලා ති ඵලයෙන් යුක්තව. ஆனா இன்னொரு வந்து அப்பதான் வேற ஒரு உருவத்துல வந்து நிற்கும். ඒ තව කෙනෙක්ගේ තමයි වෙන හැඩයකින් ඇවිල්ලා ඉන්නේ. ஆனா சிலவங்களுக்கு பார்த்தா அந்த காரியங்கள் எதுவுமே நடக்காது. සමහරට ඒ දේවල් කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. அது ஏன்? ඇයි? அது எதுக்காக? ஆனால் ஒருவேளை நம்ம கேட்டுட்டு நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா நம்ம கிடைக்கவே கிடைக்காதா? සමහරට අපි අහලා ලැබුණ නැත්තම් ලැබෙන්නේම නැද්ද? கிடைக்கும்னு சொன்னா ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறாரு? ලැබෙනවා නම් ඇයි මෙච්චර ප්‍රමාද වෙන්නේ? இந்த காரியத்தை குறித்த நம்ம வார்த்தைகள் මේ වචන වල අපි මේ දේ ගැන முதல் வார்த்தை என்னது? පළවෙනි වචනේ මොනවාද? சிறுமையும் எளிமையுமானவர்கள் අසරණ වූ දිලින්දන් වෙන தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் වෙන අය වතුර සොයලා ඒක නොලබ நாவு தாகத்தால் வரலும் போது දිව පිපාසෙන් වේලිලා යන මොහොතේ. உடனே என்ன அர்த்தம்? එහෙනම් අර්ථය කුමක්ද? நம்ம தண்ணி தேடி அலையுது. අපි වතුර හොයාගෙන අර මේ ඔබම ඇවිදිනවා. நமக்கு அந்த காரியம் நடக்கணும்னு நம்ம ஆர்வமா ஜெபிக்கிறோம். අපිට මේ දේ සිදු වෙන්න ඕනේ කියලා අපි තාමත් වරණාවෙන් යාඥා කරනවා. முடிஞ்ச மட்டும் ஆண்டவரே இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கணும் போராடுறோம். පුළුවන් තරම් අද වෙයි හෙට වෙයි කියලා පොරබදිනවා. அவரால் செய்ய முடியாதா? උනාතර කරන්න බැරිද? செய்ய முடியாதா? උනාතර බැරිද පුළුවන්ද? முடியும். පුළුවන්. ஆனா நமக்கு தொண்டையில இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட வத்தி போகுது. නමුත් අපි උගුරේ තියෙන පොඩ්ඩක් අර තියෙන දෙතභාවයත් වේලිලා යනවා. அதுக்கு என்ன அர்த்தம்? ඒකට අර්ථය මොකක්ද? அந்த முயற்சி எல்லாமே நம்ம நம்பிக்கை எல்லாம் போயிருது. ඒ උත්සාහය ඔබගේ බලාපොරොත්තු ඔක්කොම අතහැරලා ගියා. நம்மளால இனி இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது. අපිට මේට පස්සේ කිසි දෙයක් කරන්න බෑ කියන වාතාවරණයක් එනවා. பல நேரத்துல நம்ம என்ன செய்றோம்? அந்த ஜெபிக்கிறதே விட்டுறோம். අපි නොයෙකුත් වෙලාවට යාඥා කරන එක මතහරිනවා. பாத்தீங்களா? சில காரியங்கள் முயற்சி பண்ணி இப்போ ஆண்டவரே இத்தனை நாளா ஜெபிச்சிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு காரியம் நடக்கல. සමහර මෙහෙ බලන්න අවුරුදු ගාණක් මෙච්චර දවසම යාඥාන තාම උනේ නැහැ. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? ஜெபத்தை விட்டுருவோம். ඒ වෙලාවේ මොනවද කරන්නේ? යාඥාව අතහැරලා දානවා. அப்படிதானே? එහෙම නේද? ஆனா නමුත් யார் மூலமாகது
කා මාර්ගය තුලින් හරි இல்ல சபை மூலமாவது සභා මාර්ගය තුලින් හරි இல்ல மெசேஜ் மூலமாவது එත වාචනය ඒ කියන්නේ දේව පණිවිඩය තුලින් හරි கர்த்தர் வார்த்தை வந்து வாக்குத்தத்தம் வந்து உங்களை உயர்த்தும். ස්වාමීනාන්සේගේ වචනේ පොරොන්දු වචනේ ඔබ ඔසවයි. மீண்டும் உங்களை தட்டி எழுப்போம். නැවතත් ඔබ තට්ටු කරලා පුබුදවයි. அதாவது வேண்டான்னு ஒதுக்கும் போது அன்னைக்கு தான் போய் அந்த வார்த்தை வந்து உங்களை தூக்கும். එපා කියලා අයින් කරනට එදා තමයි මේ වචනේ ඇවිල්ලා නැවතත් ඔබ ඔසවන්නේ. அது இதுக்கு மேல நம்ம ஜெபிக்கண்டாம், இது வந்து காரியம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு விட்டுருவோம். මේට වඩා යාඥා කරන්න ඕනේ මේ දේ දේනාසරි කැමති නැහැ කියලා අපි අතාරිනවා. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? දේනාස මොනවද කියන්නේ? ஒரு வாக்குத்தத்தம் மூலமா பேசுவாரு. පොරොන්දු වචනේ තුලින් කතා කරන්නේ. இன்னும் தேடு, තවත් සොයන්න. இன்னும் தேடு. තවත් සොයන්න. இதற்காக කුමක් උදෙසද? நம்முடைய தாகத்தை அதிகரிக்கிறதுக்காக, අපගේ පිපාසය වැඩි කරන පිණිස. நம்முடைய தேடுதலை அதிகரிக்கிறதுக்காக. අපගේ සොයා සෙවීම අධික වෙන පිණිස. ஏன்னா ඇයිනම් கேட்ட உடனே கிடைச்சா ඉල්ලපු ගමන් ලැබුණොත් அது ஆசீர்வாதம். ඒක ආශිර්වාදය. கேட்ட பிறகு கிடைக்காம பொறுமையோடு லேட்டா கிடைச்சா අපේ අහලා නොලබ ඉවසිල්ලෙන් ඉඳලා පරක් වල ලැබුණොත් அதிமேகமான அதி பயங்கரமான ஆசீர்வாதம். ඒක ඊටමත් අධික වූ උසස් වූ මිලකල නොහැකි ආශිර්වාදය. அதாவது ஆண்டவர் உடனே கொண்டு ஒரு காரியத்தை செய்யறாருன்னா එනස ශනිකව එක දෙයක් කරනවා නැෂනේ. அந்த ஆசீர்வாதம் அதோட நின்றுடுச்சு. ඒ ආශිර්වාදය ඉතින් ඉවරයි. இன்னைக்கு நீங்க ஒரு ஆள் ஒரு விஷயத்துக்காண்டி போனது, எனக்கு ஒரு காரியம், எனக்கு வந்து ஒரு கார் வேணும்னு கேட்குறோம். අපි සමහර එක දෙයක් අපිට එක දෙයක් වාහනයක් කාර් එකක් ඕනේ කියලා ඉල්ලනවා. ஆண்டவர் அந்த காரை உடனே கொடுத்துட்டாருன்னா දෙනස ඒ කාර් එක එක ෂණයෙන් දෙනවනම් ஆசீர்வாதம் ஓகே கம்ப்ளீட்டட். ආශිර්වාදය ඉවරයි. ඉතින් ලැබිලා ඉවරයි. ஏதோ ஒரு கார், ஒரு சாதாரண ஒரு கார் கொடுத்துட்டாரு. සාමාන්‍ය කාර්යයක් දුන්නා. அதே நேரத்தில் உங்களை பொறுமையோடு காக்க வச்சுட்டு ඒ වගේම ඉවසිල්ලම ඔබ බලාගෙන ඉඳ තියලා உங்களுக்கு ஒரு பெரிய கார் கொடுக்காருன்னா ඔබට ලොකු වෙලාදික කාර් එකක් දෙනවනම් அது என்ன காரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ඒක මොනවා කාර් එකක්ද කියලා හිතන්නේ? அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ඒ ආශිර්වාද ඔබ ලබා ගන්න යන්නේ. நீங்க எதிர்பார்த்திருக்க காரியத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிறது சின்ன அமௌண்ட் தான். ඔබ බලාපොරොත්තු වෙන දේ ඔබ බලාපොරොත්තු වෙන ප්‍රමාණය කුඩා දෙයක්. ஆனா ஆண்டவர் கொடுக்க போறது பெரிய. ආමේන් හalleluya. නෝ දේනස් දෙනන්නේ මහත් වූ ලොකු ආශිර්වාදයක්. ஆபிரகாம் எடுத்துக்கிடுவோமே. ආබ්‍රහම අපි අරගනිමු. ஆபிரகாம் வந்து என்ன செய்தான்? ආබ්‍රහම් මොනවද කළේ? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. දෙලස පොරොන්දු වචනේ දුන්නා. அவருக்கு லாஸ்ட்ல ஆபிரகாம் நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ඒ ආබ්‍රහම්ගේ බලාපොරොත්තුව ඇදහිල්ල අහිමි වෙන තත්ත්වයට පැමිණියා. ஆண்டவரே நீர் என்னத்தை தருவீர்? ස්වාමීන් වහන්සේ ඔබ කුමක්ද දෙන්නේ? உண்டா இல்லையா? அந்த வார்த்தை உண்டா இல்லையா? ඒ වචනේ තියනවද නැද්ද? ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி நேரே பேசுற வார்த்தை. ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ දිහා කෙලින්ම කතා කරන වචනය. ஒரு பிள்ளை கூட தரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்படிதான் ආබ්‍රහම් කියන එක දරුවෙක්වත් දුන්නේ නැහැ කියලා අහනවා. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ඊළඟට මොනවද කිව්වේ? முதல்ல கூடாரத்தை விட்டு வெளியே வா. ඉස්සෙල්ලා නුඹේ ඒ පැල්පතෙන් එළියට වරෙන්. கம் அவுட். එළියට වරෙන්. இதற்கு මොනවටද? நீ ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள இருந்துகிட்டு அதுக்கு நீ ஆண்டவர் தருவீரேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. උඹ කෝඩාරමක් දාගෙන ඒ ඇතුළත තියෙන දේන සිද්ධයි දෙයි කියලා හිතාගෙන ඉන්නවා. உன்னோட திட்டம் எல்லாம் சின்ன கூடாரம் தான். නුඹේ සැලැස්ම ඔක්කොම කුඩා කෝඩාරමක්. வெளியே வா. එළියට එන්න. வானத்தை பாரு. ආසදියා බලන්න. நட்சத்திரத்தை எண்ணு. ඒ තාරුකා அதுதான் உன் ஆசீர்வாதம். ඒක ඔබගේ ආශිර්වාදය. நீங்க நினைச்சிருக்கிறது சின்ன ஆசீர்வாதத்தை ඔබ හිතන්නේ කුඩා ආශිර්වාදයක්. ஆண்டவர் கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். දෙනස දෙන්නේ ලොකු ආශිර්වාදයක්. ஒண்ணு மட்டும் மனசு நினைச்சுக்காங்க. ඒක විතරක් හිතා ගන්න. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இதுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தேடினது கிடைக்கலன்னு சொன்னா, අද ඔබ සොයපු දේ ලැබුණ නැතිනම්, உங்க தாகத்தை அதிகரிக்க பண்ணுறான்னு சொன்னா, ඔබගේ පිපාසය වැඩි කරේ නැතිනම්, அந்த அளவுக்கு உங்க ஆசீர்வாதம் பெருசா இருக்க போகுது. ඒ තරමට පිපාසය වැඩි කරන ඔබගේ ආශිර්වාදය எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ආමේන් කීදෙන கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. අත්වසනාදී දෙන அதை நான் பெற்றுக்கொள்ளேன்னு விசுவாசத்தோடு ලබා வரணும். ගන්නගෙන ඇදහිල්ල අත්වසනාදී දෙමු. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. මේකයි දෙනසක වචන. தாகத்தை அதிகப்படுத்துது. ඒ පාසය අධික කරන එක. அதுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். ඒ දිස තව දෙයක් මම කියන්නම්. ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப நாளா தமிழ்நாட்டுல ஜெபிச்சிட்டே இருந்தான். ඒක පාස්ටර් කෙනෙක් තමිල්නාඩුවේ දිගු කාලයක් යාත්‍රා කරගෙන 8 வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்காரு. අවුරුදු 8ක් එක දෙයක් උදෙසා යාත්‍රා ஆண்டவர் பதிலே கொடுக்கல. දෙනස පිළිතුරු දුන්නේම නැහැ. லாஸ்ட்ல ஆண்டவர் என்னதான் இதுக்கு முடிவு அப்படின்னு கேட்டிருக்காரு. අන්තිමට ආන තියෙන ස්වාමීන් මේකට මොකද්ද මේකේ කෙලවර මේකේ පිළිතුර කියලා. ஆண்டவர் சொன்னாரு, දෙනස කිව්වා நீ பிரேயர் பண்றது உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்டாரு. උඹ යාත්‍රා කරන උඹටම හොඳයිද කියලා ඇහුවා. ஏன்னா அவர் பிரேயர் பண்ண என்ன காரியத்துக்காக தெரியுமா? එයා යාත්‍රා කරේ මොන දේ උදෙසද දන්නවද? சாத்தான் ரட்சிக்கப்படணும்.
තාත්තන් ගැලීම ලබන්න ඕනි කියලා යාඥා කළා අවුරුදු 8ක්. அவர் ரசிக்கப்பட்டது போராட்டமே இல்லையா? එයා ගැලීම ලබන පොරබැඳීමක්ම නැහැ. அவர் 8 வருஷமா அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. එයා අවුරුදු 8ක් ඒ යක්ෂයා උදෙසා යාඥා කරන அவர் සාතව எதை கேட்டாலும் මොනා ඉල්ලුවන් கர்த்தருடைய நாமத்தால செய்வேன்னு சொல்லிருக்காரு. ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් කරනවා කියලා උන්වහන්සේ කියලා දෙනවා. ஆனா எதை கேட்கணும் ஒரு இது இருக்கலாம். මොකද්ද ඉල්ලන්න ඕනේ කියන මේ දෙයක් තියෙනවනේ කුමක්ද අපි ඉල්ලන්න ඕනේ කියලා. அப்படிதானே? එහෙම නේද? தாவீது දාවිද් வனாந்தரத்துல இருந்தான். වනාන්තරේ හිටියා. வனாந்தரத்துல இருக்க முன்னால ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தான். அப்படிதானே? ඒ කලාවේ ඉන්නකොට බැටළුවන් මග පෙන්නගෙන හිටියා. அவனோட சகோதரர்கள் எங்க இருந்தாங்க? ඔහුගේ සහෝදරයන් කොහෙද හිටියේ? ராணுவத்துல இருந்தாங்க. අමුදාව හිටියා. ஆண்டவர் அவனை தான் அரசனா தேர்ந்தெடுத்தாரு. දෙවියන් වහන්සේ ඒ දාවිද තමයි රජෙක් බවට තෝරලා ගත්තේ. வாக்குத்தத்தத்தை முதல்ல கொடுத்துட்டாரு. පොරොන්දු වචන ඉස්සෙල්ලා දුන්නා. வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அதுக்கு முன்னால தாவீது என்ன நினைச்சிருப்பாங்க? ඒ පොරොන්දු වචන දෙන්න ඉස්සෙල්ලා දාවිද මොනවද එයාගේ හිතේ හිතලා ඇත්තේ? ஆண்டவரே, දෙවියනි எல்லா சகோதரர்களும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ඔක්කොම සහෝදරයන් රජයේ සේවයේ ඉන්නවා. எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்ல ஒரு ராணுவத்தில் சேரதுக்காக ஒரு මට රජයේ සේවයක්වත් නෑ. මට හමුදාට එකතු වෙන්න හරි මොකක් හරි දෙන්න තියෙන හිතන්න ඇති. நான் சிங்கத்தை கொன்னேன், මම සිංහෙක් මැරුවා. கரடியை கொன்னேன். මම වලහෙක් මැරුවා. எனக்கு அந்த பலத்தெல்லாம் தந்த ஒரு ராணுவத்துல ஒரு இதா இருக்கக்கூடாது. ඒ ශක්තිය ඔක්කොම දුන්න එක මගේ මේ හමුදාවේ එක වීරයෙක් වෙන්න බැරිද ස්වාමීනි? ஆண்டவர் அது ஜெபத்தை அவர் கேட்டாரா இல்லையா? දේනසේ යාඥා ඇහුවාද නැද්ද? கேட்டாரா இல்லையா? ඇහුවාද නැද්ද? අමෙන්. அவர் காக்க வச்சுட்டாரு. උන්වහන්සේ බලාපොරොත්තු வனாந்தர வாழ்க்கை தந்தாரு. වනාන්තර ජීවිතය දුන්නා. அப்புறம் என்ன தந்தாரு? මොනවාද ඊට පස්සේ දුන්නේ? அந்த அரசனாவே அவர மாட்டார். ඒ රජ බවටම ඒ රජේ රජුරුවම් බවටම පත් කරා. இப்ப அவருக்கு கீழே தான் எல்லா யாரு அவங்க அண்ணனும் கூட இங்கதான் இருக்கான், கீழே தான் இருக்கான். ඊට පස්සේ දැන් දාවිද රජතුමාගේ යටතේ තමයි ඔක්කොම ඉන්නේ. කවුද? ඔවුන්ගේ සහෝදර පව දාවිද රජතුමාගේ යටතේ. இன்னைக்கு இஸ்ரேல் கோத்திரங்கள்ல අද ඉස්රායල් ගෝත්‍රවල எத்தனையோ அரசர்கள் வந்திருக்காங்க. அப்படிதானே? කොච්චරදෝ රජවරු ඇවිල්ලා තියෙනවා. එහෙම නේද? ஆனா என்ன யார சவுலின் நகரம்னா சொல்றோம், අපි තාමත් සවුල්ගේ නගරය කියලාද කියන්නේ? தாவீதின் குமாரன் சொல்றோம், දාවිද්ගේ පුත්‍රයා කියනවා. தாவீதின் நகரம் சொல்றோம், දාවිද්ගේ නගරය කියලා කියනවා. தாவீதின் சிங்காசனம் சொல்றோம். දාවිද්ගේ සිංහාසනය කියලා කියනවා. ஏன் அந்த இது கொடுத்தாரு? ඇයි ඒ දේ දුන්නේ? பொறுமையோடு நாம் காத்திருக்க வைத்தார். උන්වහන්සේ ඔහුව ඉවසිල්ලෙන් බලා ඉන්න තැබුවා. தலைமுறையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். පරම්පරාගතව ආශිර්වාදයක් උන්වහන්සේ දුන්නා. இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் மனசுல, අද ඔබ හිතන්නේ ඉන්න පුළුවන් ඔබගේ සිතේ මනසේ. நான் வந்து இப்படி இந்த ஒரு சோர்ந்து போய் இருக்கேனே, எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் வரலையே. මම මෙච්චර මලානි කොල්ල මේ ආශිර්වාද ආවේ නැහැ කියලා හිතාගෙන ඉන්නවා ඇති. ஆனா இந்த இனி ஆண்டவர் உங்களை பொறுமையோடு இருக்க வைக்க ஒரு காரணம் உண்டு. දෙවියන්වහන්සේ ඔබ ඉවසිල්ලෙන් තවන්න එක හේතුවක් තියෙනවා. உங்க ஆசீர்வாதம் பேர் சொல்ற அளவுக்கு பெரிய. ආමෙන් හලෙලූයා. ඔබගේ ආශිර්වාදේ නම කියන තරමට වර්ධනය වෙන්න යනවා. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறீங்க? ආමෙන් කීදෙනෙක් ලබා ගන්න විශ්වාස நான் பெற்றுக்கொள்வேன் விசுவாசத்தோடு இருக்கீங்க. ආමෙන් මම ලබා ගන්න කියලා දෙවියන් பெற்றுக்கொள்வீர்கள். ඔබ ලබා ගනි. இயேசுவின் நாமத்தால் යේසුස්ගේ பெற்றுக்கொள்வீர்கள். නාමයෙන් ඔබ ලබා ගනි. இஸ்ரவேலர்கள் எல்லாம் கூடும். ඉස්රායල් දෙවියන්වහන්සේගේ සෑමදක් පුළුවන්. பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். අපි ලබා ගන්නන් ලෙසට වෙනවා. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ඒකයි කිතන ජීවිතය. 10ோடு 11னா போதும் இல்ல, අපි 10ක් එකතු කරලා තව 11ක් වෙන லட்சத்துல ஒரு ஆளா இருக்கணும். ලක්ෂයකක් වෙන්න ඕනි. உங்க பேர் வந்து எங்கு விளங்கணும். ආමෙන් ඔබගේ නම කොහෙත් එළිදරව් වෙන්න ඕනේ. இந்த ஊழியக்காரர்கள் நேம் எல்லாம் இன்னைக்கு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? අපි සේවකයන් සමාජයේ எத்தனை නම அரசர்கள் අදත් කියනවා. இருக்காங்க. කොච්චර රජවරු හිටියද? ஆனால் ஊழியக்காரர்கள் நேம் வந்து இன்னும் இருக்குது. නමුත් සේවකයන්ගේ නම තාම තියෙනවා. எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. කොච්චර කිතනවල ඉන්නවද? ஆனா எத்தனை பேருக்கு கூட நாமங்கள் ஆண்டவர் அழலில்லாம கொடுத்திருக்காரோ அவங்க பேரெல்லாம் இன்னும் நிலைத்து நிற்குது. දෙවියන් වහන්සේ කී දෙනෙක්ට දුන්නද? ඒ නම් තාම තිබෙනවා. எத்தனை குருடர்கள் ஆண்டவருடைய குணமடைஞ்சாங்க. කොච්චර අන්ධයන් සුවය ලැබුවද? அந்த பர்த்திமேயு கூட நேம் வந்து இன்னைக்கு நம்ம பைபிள்ல ඒ இருக்கு. පර්තිමේස්ගේ ඒ අන්ධයාගේ නම තාම බයිබලේ තියෙනවා. எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்தாங்க. කී දෙනෙක්ද දෙනසේ ආශිර්වාද ලබලා මලොන්ගේ නැගිට්ටේ? ஆனா குறிப்பிட்டவர்கள் பேர் மட்டும்தான் නමුත් பைபிள்ல. නියමිත අයගේ නම් පමණයි තියෙන්නේ බයිබලේ. இதுதான் ஆண்டவர் கொடுக்க பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம். මේකයි දෙවියන් වහන්සේ ඉවසිලා ඉන්න අයට දෙන ආශිර්වාදය. அப்ப நான் இன்னும் பொறுமையோடு காத்திருக்கணுமா? அப்படி இல்ல. එහෙනම් තවත් මම ඉස්සෙල්ලා බලා ඉන්නවා කියන එකද? ஆண்டவர் உங்களை வார்த்தைகளால் தேற்றிக் கொண்டிருக்கிறார். ආමෙන් දෙනසම වචන තුලින් සලසමින් ඉන්නවා. அடுத்த இதுதான் முதலாவது காரியம். මේකද ප්‍රථම දේ. அடுத்த இரண்டாவது வசனம் அதே வார்த்தையை வாசிப்போம். දෙවන වචනේ ඒ පදේම අපි කියවමු.
அது கிடையாமல் ஆ சொல்லுங்க. அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து போதும். இந்த வார்த்தைகள் සිංහල කියන්න. சேம் சேம் 41 17 වතුර සොයා නොලබ ඇතුළේ ඉඳලා කියන්න. ස්වාමින් වහන්සේ වන මම ඔවුන්ට උත්තර දෙන්නෙමි. ඊශ්‍රායලි දෙවියන් වහන්සේ වන මම ඔවුන් අත්නාරින්නෙමි. அதாவது ඒ කියන්නේ நான் செவி கொடுத்து මම ඔවුන්ට සවන් දීලා நீங்க பொறுமையோடு இருக்கும்போது ඔබ ඉවසිල්ලෙන් ඉන්නකොට உங்க குறைகள் உள்ள நேரத்துல தான் நீங்க பொறுமையோடு இருக்கீங்க. அப்படிதான் ඔබට අඩුපාඩු තියෙනකොට තමයි ඔය ඉවසිල්ලෙන් ඉන්නේ. நம்ம குறைவினால தான் நம்ம ஜெபிச்சு கொண்டு பொறுமையோடு காத்திருக்கோம். ஆண்டவரே இந்த අපේ අඩුවක් තියෙන නිසා යාඥා කරලා ඉවසිල්ලෙන් බලා ඉන්නේ. அவர் செவி கொடுக்கிறார். උන්වහන්සේකට සවන් දෙනවා. அது செவி கொடுக்கிறான்னு சொல்றதை விட උන්වහන්සේ අහනවා කියන අහුම්කම් දෙනවා කියනට වඩා அந்த குறையில உங்களோடு கூட இருக்கிறான்னு அர்த்தம். ඒ අඩුපාඩු සමග ඔබ සමග උන්වහන්සේ ඉන්නවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ආමේන් හලෙලූයා. அந்த ඉදිරිය විශ්වාස කරනවාද? வாழ்க்கையில குறைவு ஏற்படும் போதுதாங்க ජීවිතේ අඩුවක් වෙනකොට තමයි நிறைவு வரும். සම්පූර්ණ ඇති වෙන්නේ. நிறைவானவர் யாரு? ඒ සම්පූර්ණ උදේවනස කවුද? ஆண்டவர் இயேசு. ඒ දෙවියන් විශ්වාසයි. அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறாருன்னு அர்த்தம். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ ඉන්නවා කියන අර්ථය. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. නමුත් ඔබට පේන්නේ නැහැ. படகுல பேருந்துரு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ඒ ඔරුවේ පේත්‍රස් ඔක්කොම යනවා. ஆண்டவர் அங்கதான் படுத்திருக்காரு. දෙනස ඒ තමයි නිදාගෙන ඉන්නේ. அவங்க ஆண்டவர் எங்க படுத்திருந்தாரு? දෙනස කොහෙද නිදාගෙන හිටියේ? பின்னணியில் படுத்திருந்தாரு. උන්වහන්සේ ඒ ඔරුවේ පිටිපස්සේ නිදාගෙන හිටියා. முன்னால போகும்போது பின்னால தான் அசைவு வந்து கூடுதலா இருக்கும். ඇයිද ඉස්සරහට යනකොට පිටිපස්සේ තමයි සැලවීම අධිකව තියෙන්නේ. அங்க இருக்கும்போது கூட ඒ ඉන්නකොට පවා இவங்க வந்து ஆண்டவர் தெரியும் இந்த மாதிரி அலைகள் வருது, இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கு, இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து கொண்டு இருக்காரு. දෙනස් දන්නවා මේ වගේ පොරබැඳීම එනවා, මේ වගේ සැඩපාර එනවා, සුලිසුලක එනවා කියලා මගල මොනක් කරයිද කියලා බලා ඉන්නවා. இதுதாங்க நம்ம வாழ்க்கையிலயும் මේක තමයි අපගේ ජීවිතේ. ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறாரு. දෙනස් අපි සමග තමයි ඉන්නේ. நம்ம குறைவோடு இருக்கும்போது நம்ம கூட தான் நெருக்கமா தான் இருக்காரு. අපේ අඩුපාඩු තියෙනකොට අපි සමග ළඟව තමයි ඉන්නේ. பள்ளத்தாக்குல போகும்போது அவர் கூட தான் இருக்காரு. මිටියාත යනකොටත් ඔබ සමග ඉන්නේ. ஆனா நம்ம தான் அறிஞ்சிட மாட்டோம். නමුත් අපි තමයි දැනගන්නේ නැත්තේ, වටහා ගන්න. ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டீங்கன்னு நினைச்சோம். දෙවියන් වහන්සේ වාතාරියා කියලා හිතෙනවා. ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்தா உடனே சாட்சி சொல்லிடுவோம். දෙන ආශිර්වාද දුන්නකම එකපාර සාක්ෂිය කියනවා. ஆண்டவர் ஒண்ணுமே தரலன்னா நம்ம நன்றி கூட சொல்ல மாட்டோம். දෙවියන් වහන්සේ මොනාර දුන්න නැත්නම් අපි ස්තුතිය පවක් යන්නේ නැහැ. நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பாட்டு பாடுவோம். අපි ගීතිකා ගායනා කරන සිදුවන්නේ ඔක්කොම යහපතටයි කියලා. ஆனா நடக்கலன்னா நம்ம என்ன செய்வோம்? නමුත් ඒක සිදු වුනේ නැත්නම් මොනවද කරන්නේ අපි? ரகசியமா திட்ட கூட செய்வோம். රාසියෙන් අපි රාසිගතව පණින්නත් පටන් ගන්නවා. ஏன்னா நிறைய பேர் சிரிக்க பார்த்தா நிச்சயமா சேர்ப்பீங்க வர இருக்கு. සමහරව hina වෙනකොට අනිවාර්යෙන් කරලා ඇති. ஆனாலும் அவர் பொறுமையோடு இருக்காரு. නුතුනාසි ඒ සිදින් ඉන්නවා. நம்ம திட்டினாலும் அவர் கூட தான் இருக்காரு. අපි බැන්නත් උනාස අපි සමග ඉන්නවා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிதானவை. ආමෙන්. සයනස කරන දේ මහත් විශාල දේවල්. உங்களை அந்த வழியில நடத்தி கொண்டு வரும்போது ඔබ මේ මාර්ගයේ මඟ පෙන්වලා එනකොට கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து வரும்போது கூட කඳුල මිටි ආවතන ඔබ ඇවිදලා එනකොට அவர் கூட தான் இருக்காரு. උනාස ඔබ සමගයි. குறைவுள்ள இடத்துல தானே ஆண்டவர் நிறைவா வருவாரு. අඩුවක් තියෙන දල තමයි උනාස සම්පූර්ණයෙන් ඉන්නේ. இந்த லாசரு பத்தி நம்ம பேசணும்ல. ලාසරස් ගැන අපි කතා කරානේ. ஆண்டவர் லாசரு கொண்டு அங்க வச்சாச்சு. ලාසරස් ගෙනිලා තැබුවා. ஆண்டவர் வாராரு. දෙනස් එනවා. வந்த உடனே லாசருவே வெளியே வா அப்படி சொன்னாரு. ආපු ගම ලාසරස් එළියට එන්න කියලා කිව්වද? என்ன செய்தார் முதல்ல? මොනවද කරේ? குற்றத்திலிருந்து பிரசங்கம் பண்ணாரா? எப்படி பேசினாரு? மார்த்தாள் மரியாளுக்கு பாதையில அவங்கள பார்த்து அவங்க தான் பேசினாங்க. මාර්තල් මරියල් බලලා ඒගොල්ලෝ තමයි කතා කරේ. கர்த்தர் கண்ணீர் விட்டார்னு வருது. සායනස කඳුල ඇලුවා කියලා එනවා. பைபிள்ல 2 இடத்துல கர்த்தர் கண்ணீர் விட்டார். විශේෂ බයිබලයේ දෙපොළක තියෙනවා සායනස කඳුල ඇලුවා කියලා. அதாவது அவங்க துக்கத்திலே அவர் பங்கெடுக்கிறார். ඒ කියන්නේ ඔවුන්ගේ දුකෙත් උන්වහන්සේ සහභාගීත්වය ලබනවා. பேதுருவும் மற்றவங்க படகுல போகும்போது எவ்வளவு கஷ்டப்படுங்களோ அந்த துக்கத்திலே ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த පේත්‍රස් கஷ்டத்திலே அவர் සනිතය பங்கெடுக்கிறார். ඔරු යනකොට ඒගොල්ලෝ මිදින දුකෙන් උන්වහන්සේ පංගුකාරත්වය ලැබුවා. அவர் உங்கள் குறைகளிலே அவர் பங்கெடுத்து கொண்டிருக்கார். ඔබගේ අඩුපාඩු වලත් උන්වහන්සේ පංගුකාරකම ලබනවා.
அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது அதான் நிச்சயம். ඔබ සමග ඉන්නවා කියන ස්ථිරභාවය ඒකයි. உங்கள் குறைகள் வரும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ங்கிறது அதான் நிச்சயம். ඔබගේ අඩුපාඩු එනකොට සායනස් ඔබ සමග ඉන්නවා කියන ස්ථාවරභාවයද ස්ථිර ඒකයි. அது எப்போ உறுதிப்படுத்தாரு தெரியுமா? ඒ කවදද ස්ථාවර කරන්නේ? அவனை வெளியே வாங்கும்போது அவர் உறுதிப்படுத்துறார். ඒ එළියට එන්න කියනකොට ඒක ස්ථිර කරලා පෙන්නනවා. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒரு இந்த காரியத்தை சொல்லுவோம். තව උදාහරණයක් තව දෙයක් කියමු. ஏன் அது முதல்ல சொல்லிட்டலாமே ஆண்டவரே? ඒ කලින්ම කියන්න තිබුණානේ දේවනාංශ කියලා කියන්න තිබුණානේ. இந்த வார்த்தைகள் இங்கே பைபிள்ல எழுதப்பட்டிருக்க காரணம் என்ன? මේ වචනේ බයිබලෙ ලියලා තියෙන හේතුව කුමක්ද? அந்த அற்புதத்தை அவர் தாமதமாய் செய்ததுனால தான் ඒ ආස්කම උන්වහන්සේ ප්‍රමාදයෙන් කරපු නිසා තමයි அங்கே எழுதப்பட்டிருக்குது. ඒ ලියලා තියෙන්නේ. ஒரு குறிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்குது. ඒක සටහනක් කියලා තියෙනවා. அவர் ஒரு நாளைக்கு 50,000 பேர்கிட்ட சரிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு එක குறிப்பு. දවසකට 50,000කට පවන උණුසුවය දුන්නා හරියස්සුව උන්වහන්සේ සැනසුවා කියලා. அப்ப அவ்வளவு பேர் பேர் எழுதினாலும் இடம் காணாது. ඒ සෑම දෙනෙක් නම් ලියවනම් ඒ ඉඩත් මදි. ஆனா தாமதமாகி ஆசீர்வாதத்தார் பாருங்க, அதுதான் பேரு எழுதப்படுறது. ප්‍රමාද වෙලා ආශිර්වාද කරන්න බලන්න ඒ නම විතර ලියලා තියෙනවා. உங்க வாழ்க்கையில குறை இருக்குது, ඔබගේ ජීවිතේ අඩුපාඩු තියෙනවා. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் இருக்குது. අපගේ ජීවිතේ අමාරුකම් දුක් කරදර ஆண்டவரோடு නිෂ්කලතාවය இருக்கிறது තියෙනවා. உறுதி. දේනාස ඉන්නවා කියන එක ස්ථිරයි. இதை வந்து அவர் எப்ப நிவர்த்தி பண்ணுவாருன்னா, කවදද උන්වහන්සේ ඒක ස්ථිර ඒක කරලා ඉවරක අමාරු කරන්නේ නම් கானாவூர் கல்யாணம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ඔබ කානා දෙස්සේ ඒ මගුල් ගෙදර ඔබ ආරංචිලා ඇති. ஆண்டவர் எத்தனை கல்யாணம் அட்டன் பண்ணிருப்பாரு? දේනාස කොච්චර විවාහ ගෙවල් වලට යන්න ඇද්ද? பண்ணிருப்பாரா இல்லையா? යනවද නැද්ද? ගිහලා නැතිද? ஆனா அந்த கல்யாணம் மட்டும் தான் பேசப்பட்டது. නමුත් ඒ විවාහ මංගල්‍ය පමණයි උන්වහන්සේ කතා කරන්නේ. ඇයි? எல்லாம் நிறைவானது இருந்துச்சு. ඔක්කොම සම්පූර්ණව තිබුණා. இங்க ரசம் குறைஞ்சு போச்சு. මේ අඩුවක් තිබුණා. ඒ මිදියස අඩුවක්. நம்ம என்ன பண்ணோம்? අපි මොනවද කරේ? கல்யாணத்துல போயிடலாம் இல்லையா? විවාහ මගුල් ගෙදර යනවද නැද්ද? சாப்பாடு குறைவாயிட்டுனா என்ன ஆகும்? කෑම අඩු වුණා මොනවද කියන්නේ? மொய் பண்ண கூட எழுத மாட்டோம். අපි දෙන අර මේ ගානක් දෙනවනේ ඒකවත් ලියන්නේ නැහැ. அப்படியே டைம் தான். ඒම හැරිලා එනවා කෑම අඩු වුණා කියලා. அப்படிதானே? එහෙම නේද? இல்லைன்னா குறைச்சிட்டு போவோம். නැත්නම් අඩුපාඩු කියලා යනවා. லாஸ்ட் பந்தில ரசம் மட்டும் தான் வச்சான் அப்படின்னு. අන්තිමට ඔය රසම් විතරයි දුන්නේ කියලා. இல்லைன்னா முட்டை வைக்கலன்னு போவோம். නැත්නම් විතර දුන්නා කියනවා. சுலபமா இல்லையா? කියනවද නැද්ද? ஆனா ஆண்டவர் குறைவுள்ள இடத்துல தான் இருக்கிறாரு. දේනන්සේ අඩුව තියෙන තැන තමයි ඉන්නේ. அங்கதான் நிறைவாக்குறாரு. ඒ තමයි සම්පූර්ණ කරන්නේ. அற்புதம் நடக்குது. ආස්කම වෙනවා. அதுதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ඒකයි බයිබල් ලියලා තියෙන්නේ. உங்க வாழ்க்கையில குறைகளை நிறைவேற்றினா ඔබගේ ජීවිතයේ අඩුපාඩු ඉෂ්ට කරා නම් அது எழுதப்படும். ඒක ලියලා ලබයි. உங்களை விட்டு விலகி போறவங்க எல்லாரும், ඔබගේ අයින් වෙලා ගිය සෑම දෙනෙක්ම உங்களை நிந்தித்தவங்க எல்லாரும் ඔබට නිඳා කරපු සෑම දෙනෙක්ම உங்க நிழல்ல வரணும்னா ඔබගේ සෙවණලට එන්න ඕනේ නම් கர்த்தர் நடத்துற பாதையில நீங்க நடந்தா ආමේ සායනස මඟ පෙන්වන මාර්ගය ඔබ යන්න ඕනේ. நமக்குன்னு ஒரு கூடாரத்தை வச்சுக்கிட்டு, අපිට මේක කුඩාරමක් තියාගෙන இல்ல நமக்குன்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு, අපිට කියලා එක සිතුවිල්ලක් තියාගෙන ஆண்டவரே இதை எனக்கு செய்யும் என்று நம்ம பிளான் பண்ணக்கூடாது. දේනස මේක කරන්න කියලා අපි සැලසුම් කරන්න ඕනේ. அது செய்தாருன்னா அதோட நீங்க முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ඒක උනාසි සෙනෙන් කරා නම් එතනින් ඉවරයි කියන අර්ථයයි. நீங்க அவருடைய பிளானுக்கு போகணும். ඔබ උන්වහන්සේගේ සැලසුමට යන්න ඕනේ. இப்ப ரோஷனை குறிச்சு ஒரு பிளான் இருக்கும், දැන් රොෂන් ගැන එක ප්ලෑන් එකක් ඇති. ஜோசுவா குறிச்சு ஒரு பிளான் இருக்கும், ජොෂුවා ගැන එක සැලසුමක් ඇති. சுபேசன் குறிச்சு ஒரு பிளான் இருக்கும். සුදර්ශන් ගැන එක සැලසුමක් ඇති. ஆனா நடத்தி போறது எப்படி? නමුත් මඟ පෙන්වන්නේ කොහොමද? நம்ம அந்த பாதையை விட்டு விலகிடுவோம். අපි ඒ මාර්ගයෙන් ඉවත් වෙනවා. அவர் என்ன செய்வாரு? இந்த பாதைக்கு திருப்புறாரு. උන්වහන්සේ මොනවා කරන්නේ? මේ මාර්ගයට හැරෙනවා. ஒரு பாதை நடந்து போகும்போது ඒක මාර්ගයට යනකොට பிள்ளைகள் போய் சைடு வழியே போகும்போது என்ன சொல்லுவோம்? ඒ අයිනින් එනකොට මොනවද කියන්නේ? දරුවෝ சைடு வழியே போதா முள்ளு இருக்கும், கல் இருக்கும், தட்டிரும், பாய் போய் சொல்லுவோம். අයිනින් යන්න එපා. ගල් tie මුල් මේ කටු tie ඇනේ වදී කියලා අපි කියනවා. වල්ලා යන්න කියලා. அந்த பாதை, அவருடைய பாதையை நம்ம தெரிந்து கொண்டோமானால் උන්වහන්සේගේ මාර්ගය අපි තෝරාගත්තේ නම් அது நம்மை ஒன்று சேதப்படுத்தாது. උන්වහන්සේ ඒ කිසිම දෙයක් අපිට බලපාන්නේ නැහැ. பாருங்க, அன்னைக்கு யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. අද යෝසෙෆ් ඔස්සලා ඒ වලට දැම්මා. நம்மளை விட்டு அவன் செத்து போகணும்னு நினைச்சாங்க. අපි මැරලා යන්න ඕනේ කියලා හිතුවා සහෝදරයන්. ஆனா ஆண்டவர் கூட தான் இருந்தாரு. දෙවෙනස් සමග හිටියේ. அவனை ஜெயில போடும்போது ஆண்டவர் கூட தான் இருந்தாரு. ඔව් ඉරගෙදර දානකොට දෙවෙනස් ඔව් සමග හිටියා. ஆனா அவர் எங்க வச்சாரு? කොයිද තැබුවේ? அதே யார் குழியில தூக்கி போட்டாங்களோ ඒ කවුද ඒ වලට උස්සලා දැම්මේ? பார்வனுக்கு முன்னால போய் என்ன சொல்லிருப்பாங்க? පාරාව ඉදිරිපිට ගිහලා මොකද්ද කියන්නේ? யோசேப்போட அண்ணன் நானு. යෝසෙෆ්ගේ අයියා මම.
இயேசுவோட தம்பி நானு அப்படி சொல்லிருப்பான் இல்லையா இல்லையா? යෝසෙෆ්ගේ මල්ලි කියලා කියන්නේ නැති නේද? உங்களை நிந்திக்கிறவர்களும் உங்களை அவமானப்படுத்துகிறவர்களும் உங்கள் நிலையிலே வந்து தங்கும்படி அவர் செய்வார். ආමේන්. ඔබව නින්දාටපත් කරන අය, ඔබ අපහාසයටපත් කරන අය ඔබගේ සෙවණෙල්ලේ ඇවිත් රැඳී සිටින මිනිස්සු උන්වහන්සේ කරයි. அதனால தான் உங்களுக்கு குறைகள் உள்ளது. ඒකයි ඔබට අඩුපාඩු அந்த තිබෙන්නේ. பாதையிலே நடத்துகிறார். ඒ මාර්ගයේ මඟ පෙන්වන්නේ. நீங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ள உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிறார். ඔබ ඒක උරුමක් කරගන්න ඔබ සමග ඉඳලා උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. மூன்றாவது வாசிப்போம். තුන්වෙනි අපි කියවමු. அதில் 18-19 வாசிங்க. 41-18-19. 41-19. මම මුඩු කඳු මුදුන්වල ගංගාද මිටියාවත් මැද උල්පත්ද විවර කරන්නෙමි. කාන්තාරය දිය පොකුණක්ද වියලි දේශයන් ජල උල්පත්ද කරන්නෙමි. මම කාන්තාරයේ කීරි ගස්ද ශිට්ටීම් ගස්ද මරද ගස්ද තෙල් ගස්ද හිටවන්නෙමි. වනයේ දේවදාර ගස්ද හල් ගස්ද තෂ්ෂූර් ගස්ද එකට තබන්නෙමි. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தின் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. நான் சொல்லி கொடுத்து சொல்ல வேண்டியிருக்குப்பா. இந்த கீரதீல உங்களுக்கு அந்த ஆவியில ஒரு உற்சாகம் வரணுங்க. ඔබට වාත්නේ උද්‍යෝගපත එන්න ඕනේ. ஹalleluya ஹalleluya. உயர்ந்த மேடுகளில ஆறுகளை உண்டாக்குறார். மேடுகளில என்ன உண்டாக்குன்னு நமக்கு தெரியுமா? කඳු මුදුන් වල කුමක්ද ඇති කරන්න කියලා අපි දන්නවද? மலையில இருந்து ஆறு எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஒரு ඒ தெரியுமா? කන්දේ ඉඳලා කොහොමද ගංගාව එන්නේ කියලා දන්නවද? ஆனா வனாந்தர வாழ்க்கையே என்ன இருக்கு? அவர் செழிப்பாக்குறான்னு வருது அதே ඒ வாழ்க்கை. වනාන්තර ජීවිතේ උන සපලවත් කරන්න කියලා ඒ වචනේ ඉවත වෙනවා. இப்போ உங்களுக்கு வனாந்தர வாழ்க்கை දැන් ඔබගේ වනාන්තර ජීවිතය தேடி தேடி வனாந்தரத்தில் என்ன நாவுகள் என்ன செய்யுது? හොයලා වනාන්තරේ අපගේ දිව් මොනවද වෙලා තියෙන්නේ? வறண்டு போகுது. වේලිලා. ஆனா அங்கதான் தண்ணீர் தடாகத்தை உருவாக்குறார். එහෙ තමයි උන්වහන්සේ පොකුණක් හදන්නේ, වතුර පොකුණක්. பாருங்க, ஆகார் வந்து தேடி 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 தண்ணீர் கிடைக்கல. හගාර ඇවිල්ලා සොයලා වතුර හම්බුනේ නැහැ. வனாந்தரம் முழுவதும் அலைஞ்சான். වනාන්තර පුරාවට ඇවිත්තා. பிள்ளை பரிதவிக்கிறத பார்த்து அவளால முடியல. දරුවා දුක් විඳිනක බලලා ඇයට බලා ගන්න දරා ගන්න බෑ. ஒரு சூழ்நிலையில நமக்கு அப்படிதான். ஏதாவது සමහර වාතාවරණයකට තමයි අපිට බෑ කියන තත්ත්වයට එයි. ஏதாவது செய்து முடிச்சிடலாமான்னு பார்ப்போம். මොනාරි කරලා ඉවර කරවද කියලා හිතනවා. தேடி 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 முடியாது. හොයලා බෑ. சோர்ந்து போய் அங்க நிக்கிறா. මලානික වෙලා ඇය ඉන්නවා. அப்பதான் ஆண்டவர் கண்களை திறக்கிறாரு. ඒ විදිහට දෙවියන් වහන්සේ ඇස් විවෘත கண்களை திறப்பதற்கு முன்பாகவே அங்கே ஒரு ஊற்றை அவர் திறந்து விட்டார். ඒ ඇස් විවර කරන්න ප්‍රථමයෙන්ද එහි උල්පතක් උන්වහන්සේ අට ගන්න බැලුවා. இன்னைக்கும் அந்த ஊற்று பேசப்படுதே இல்லையா? අදත් ඒ උල්පත ගැන කතා කරනවද නැද්ද? பேசப்படுதே இல்லையா? ආමේන් ආමේන්. ஜம் ஜம் தண்ணின்னு சொல்லுவாங்க சவுதியில. சவுதி කියන ஜம் වතුර කියලා. இன்னைக்கும் அது எத்தனையோ 5 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணி எடுக்கிறாங்க. இன்னும் அந்த ஊற்று வத்தல. අදත් ලීටර් ලක්ෂ 5ට වැඩිය ඒ වතුර ගන්නවා. තාම ඒ උල්පත හිඳුන්නේ නැහැ. புரியுதா உங்களுக்கு? පැහැදිලිද ඔබට? நான் சவுதியில இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். සෞදිල මං හිටපු ඉඳන් මම දන්නවා. எல்லாரும் தண்ணி கேன்ல தூக்கிட்டு போவாங்க. ඔක්කොම ඒ වතුර කෑන් එකකින් අරන් යනවා. ஏன்ட்ட கூட கேட்டுறாங்க, நீங்க தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. මගෙන් තැවුවා ඒ වතුර ගෙනවද කියලා. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அது பேர் சொல்லுதுன்னா அன்னைக்கு அவள் வறண்ட வாழ்க்கையில தேடி தேடி கிடைக்காமல் இருந்ததை பெற்றுக்கொண்ட அதிசயம். ඒ තරමට ඒ නම කියනෝනේ වතුර තිබුණා. එදා ඒ වනාන්තර භූමියේ වියලිලා දිව වියලිලා ඇය සොයපු ඒ සෙවිල්ලට හම්බ වෙච්ච දේ තමයි අදත් කියවන්න ලබන්නේ. அன்னைக்கு நீங்க தேடி கொண்டிருக்க காரியங்கள் අද ඔබ සොයාගෙන ඉන්න දේ நிரந்தரமா பேசப்படும். ඔබ ස්ථිරව කතා කරනවා. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கும். ආමේන්. ආශිර්වාද ඔබට ස්ථිරවට කතා நான் කරනවා. பெற்றுக்கொள்வேன். මම ලබා ගන්නවා. என் ஆண்டவர் நாமத்தால் நான் பெற்றுக்கொள்வேன். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මම ලබා ගන්නවා. உறுதியாக இருங்க. ස්ථිරව ඉන්න. உங்களை தேடி வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருமையோடு ආමේන්. ඔබ සොයාගෙන ආශිර්වාද ඔබ ආඩම්බරව ලබා ගන්න ඇති. எங்க அப்பா எனக்கு தாராரு. අපේ තාත්තා අපිට දෙනවා. நான் பெற்றுக்கொள்வேன். මම ලබා ගන්නවා. இதே ஒரு சங்கீதம் ගීතවලිය 147 ගීතවලිය 147 8 අටවෙනි පදය.
ஏன் நமக்கு தாமதமா தருகிறார்ன்றதுக்கு ஒரு காரணத்தை இதை பார்க்கிறோம். ඇයි ඒම දෙන්නේ කියලා එක දෙයක් දකිනවා. උන්වහන්සේ අහස වලාකුළින් වසනසේක පොළවට වැසි වස්සනසේක කඳුවල තෘණ අටගන්වනසේක அவர் வானத்தை மேகங்களால் மூடி ஒரு நிமிஷம். வானத்தை மேகங்களால் மூடி. ආස්තලය උන්වහන්සේ වලාකුළු වලින් වහලා. வானம் எவ்வளவு பெருசுங்க? ආස කොච්චර ලොකුද? வானம் எவ்வளவு பெருசு சொல்லுங்க. ආස කොච්චර ලොකුද කියන්නේ? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். දන්නයි කියන්න බලමු. எவ்வளவு இவ்வளவு பெருசா? මෙච්චර ලොකුද? ஆ? ஒரு கதை ஒன்று அது லேசா சொல்லிடுறேன். சொல்லிட்டு කතාවක් කියලා යන්න මම කියලා යන්නම්. ஒரு ஊர்ல வந்து நல்ல மழை பெய்து பயங்கர வெள்ளப்பெருக்கு. ඒක ගම්මානයක වතුර පිරීලා ගංග වතුර ගලලා. ஆத்துல வந்து எல்லாரும் அடிச்சுட்டு போகுது. ඒ ගංගාව ඔක්කොම ගහගෙන යනවා. ஒரு மரம் தென்னை மரம் அப்படி சரிஞ்சு ஒரு மட்டை அப்படி தொங்கிட்டு இருந்தது. அது மடல் தொங்கிட்டு இருந்துச்சு. ඒක පොල් ගහකේම නැමිලා ඒක අත්තක් එල්ලලා තිබුණා. அப்ப அந்த அது காட்டுல பயங்கரமா அசையும் போது கீழே வரும்போது ஒரு அதை பிடிச்சிட்டான். ඒක පහල ඒ පොල් ගහ පහල යනකොට එක්කෙනෙක් ඒක අල්ලගත්තා. அப்ப அவன் தொங்கிட்டு இருக்க பார்த்தா அடுத்தவன் வந்தவன் அவன் காலை பிடிச்சிட்டான். එයා එල්ලෙන්නට තව එක්කෙනෙක් ආවිල්ලා එයාගේ කකුල අල්ලගත්තා. அவன் மேல பிடிச்சதுன்னா என் காலை பிடி நான் தப்புணும் அப்படின்னா මෙයා කිව්වා කකුල අතාරින්න මාව බේරෙන්න කිව්වා. அவன் சொன்னா நீ விட்டுறாத நான் என்ன வீட்டுனாலும் உனக்கு தரேன் அப்படின்னா මාව අතාරින්න මම ගේ ඇදලි මම දෙන්නම් කියලා. அந்த நேரத்துல மூணாவது ஒரு அவனுக்கு காலை பிடிச்சு தங்கிட்டான். ඊට තුන්වෙනි එකනේ එයාගේ කකුල අල්ලගත්තා. அவன் மேல உள்ள சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் விட்டுற போறேன் கைவிட போறேன். උඩම ඉන්න කෙනෙක් කිව්වා මට ගොඩක් අමාරු මම අතාරින්න යනවා කියලා. கீழே உள்ள சொன்னா இல்ல எனக்கு சொத்து எல்லாம் நிறைய இருக்குது அவ்வளவு உனக்கு பேர்ல எழுதி வைக்கிறேன் நீ விட்டுறாத கை. තුන්වෙනි එකනේ ආපෙනෙක් කිව්වා මට ගොඩාක් වස්තු සම්භාර තියෙන ඔක්කොම වට ලියලා තියෙන අතාරින්න එපා කියලා. அவன் மேல இருந்தா என்ன நினைச்சேன் தெரியுமா? උඩ ඉන්න කෙනා මොනවද හිතුවේ? அவன் எல்லா கீழே உள்ள ரெண்டையும் பார்த்து சொன்னான். ඒ බිමෙන් දෙන්න තියා බලලා කිව්වා. அப்ப நீங்க ரெண்டு பேரும் உள்ள சொத்து பார்த்தா எனக்கு இவ்வளவு கிடைக்குமா அப்படின்னு கையை வரிச்சிட்டான். ඔබ දෙන්නගේ වස්තුව මෙච්චරක් ලැබෙන කියලා අත් දෙක දිගරලා ලොකුවට බැලුවා. நான் அதான் வானம் இவ்வளவு பெருசா இருக்குன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறேன். ඒකයි ආස කොච්චර ලොකද මෙච්චර ලොකද කියනවනේ. புரியல? எல்லை இல்லை. සීමාවක් නැහැ. அந்த வானத்தை மேகங்களால் மூடுகிறார். ඒ අහස උන්වහන්සේ වලාකුළු වලින් වහනවා. அடுத்தது என்னது? ඊළඟට මොනවාද? பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி. පොළවට වැසි වස්සනසේක. உங்களுக்கு தெரியுமா மழை எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ඔබ දන්නවද වර්ෂාව කොහොමද හටගන්නේ කියලා? எல்லாம் படிச்சவங்க தானே? ඔක්කොම ඉගෙන ගත්ත අය නේද? எப்படி உருவாகும்? කොහොමද ඇති වෙන්නේ? கடல் தண்ணி உப்பாகி ஆவியாகணுமா? கடல் தண்ணி உப்பாகணுமா? ஆவியாகி அப்ப ஏரி தண்ணியில போகாதா? ஏரி தண்ணியில போகாதா? එතකොට மொத்தத்தை தண்ணி ஆவியாகி போனோம் அப்படிதானே? ஆவியாகணும்னா அப்படியே மழை வந்துருதா? மேகம் எப்படி உருவாகுது? වතුරේම වාෂ්ප වෙලා ගිහිල්ලා එම වර්ෂාව එනවාද? කොහොමද වලාකුළු හටගන්නේ? சொல்லுங்க. කියන්න. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேட்ட கொஸ்டினுக்கே பதில் வரல. ஞாயிற்றுக்கிழமைனா எப்படி வந்ததுன்னு தெரியல. ඉරිසිල කොහොමද ආවේ කියලා දන්නේ නැහැ. இது எப்படி விட்டுருமா கொஸ்டின்ல? මේක අතාරිමුද මේ ප්‍රශ්නේ? நிறைய கொஸ்டின் வருதா? சரி, மேகங்கள் தூசி நீங்க யோபுல வாசித்தீங்கன்னா கிளியரா இருக்குது. යෝපෝදේ කියවන පැහැදිලිව තිබෙනවා. යස්. தூசியில தண்ணீர் வந்து என்ன ஆகுது? நீர்த்துளிகள் வந்து அமருது. ඒ දූවිල්ලේ වතුර මොනවද කියන්නේ? ඒ බිදුවක් ගානේ ඒක හට ගන්නවා. ඒ පිණි. அதை நான் பத்தி இப்ப எடுக்கல. நீங்க பிறகு யோபுல வாசிக்கும்போது தெரியும். ඒ කියන්නේ දැන් ගන්නෙ නෑ. යෝපෝත කියන ඔබ දන්නවා. அதை மின்னலால் சிதறடிக்கிறார். ඒක විදුලි කොටලා ඒක බිහිදන්නේ කරනවා. அப்பதான் என்ன செய்யுது? மழை. එවිට මොනවද වෙන්නේ? சரி, அதை விட்டுருவோம். වැස්ස එන්නේ වර්ෂාව. வானங்கை மேகங்களால் மூடி மழையை பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி ආස වලාකුළුන් වහලා පොළවට උන්වහන්සේ වැසි වස්සනසේක. மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். උන්වහන්සේ කඳුවල තෘණ අට ගන්නනසේක. ஆண்டவரோட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. எப்படி இந்த மாதிரி இது பண்றது சொல்லுங்க. දෙවියන් වහන්සේගේ ආස්කම වචන කොහොමද කරන්නේ කියලා බලන්න. ஒரு புல்லுக்கு ඒක තනකොළ වලට மேக வானத்தை முகந்தா முடுறாரு. උන්වහන්සේ ආස වලාකුළුන් වහනවා. அது மழையை ரெடி பண்றாரு. ඒකට වර්ෂාව ආය සූදානම් කරනවා. அப்புறம் அந்த புல்லுக்கு பெய்ய வைக்கும். ඊට පස්සේ තනකොළ වලට වර්ෂාව அது වස්සනවා. எங்க பெய்யணுமோ அங்கதான் பெய்யும். ඒක කොහෙටද වහින්න ඕනි ඒට වහිනවා. நாங்க சின்ன பிள்ளை எல்லாம் போகும்போது අපි කුඩා දරුවන් යනකොට
ஸ்கூல்ல இருந்து வரும்போது சில இடத்துல பாதி மழை பெய்யும் பாதி மழை பெய்யாது. ඉස්කෝලේ යනකොට සමහරට භාගෙට වහිනවා ඊළඟ භාගෙට වහින්නේ නැහැ. பாத்துருக்கீங்களா? දැකලා තියෙනවද? எல்லாம் அந்த அனுபவம்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்கிறது ඒ අත්දැකීම දැන් දින දරුවන්ට ලැබෙන්නේ නැහැ. அதாவது அது எங்க பெய்யணுமோ அங்கதான் பெய்யும். ඒ කොහෙද වහින්න ඕනේ එතනට පමණයි වහින්නේ. அந்த புல்லுக்கு செய்யறவர் நம்ம பிள்ளைக்கு செய்யணும். ආමේන්. ඒ තනකොළ වලට කරන நான் அவரோட දෙවියන් பிள்ளை දරුවන්ට නොකර ඉදීද? நான் அவரோட பிள்ளை நினைக்கிறேன். මම උන්වහන්සේගේ දරුවෙක් කියලා හිතනවද? நமக்கு செய்வார். උන්වහන්සේ අපිට කරා ආමේන්. ஒரு புல்லுக்கே மேகத்தை வானத்தை மேகத்தால மூடி மழையை உருவாக்கி பெய்ய வைக்கிறார். තනකොළ වෙනුවෙන් උන්වහන්සේ අහස වලාකුළෙන් වහලා වැස්ස වර්ෂාව වස්සලා ඒ තරම් කරනවා. අපිට නොකරයිද? அதாவது உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு ආමේන්. ඔබට ලොකු දේවල් කරන පිණිස அவர் ஆயத்தப்படுத்துகிறார். උන්වහන්සේ සූදානම් කරනවා. எகிப்துல இஸ்ரேல் மக்கள் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் இருந்தாங்க. அப்படிதானே? මිසර දේශේ ඉස්රායල් සෙනඟ අවුරුදු 430ක් වහලුම් බවට හිටියා. ஆனா அங்க ஒரு கானான் தேசத்தை அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. නමුත් කානාන් දේශයක් උනා සූදානම් කරමින් සිටියා. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 400 வருஷம் கேப் இருந்துச்சு. අලුත් ගේසමට පරණ ගේසමට අවුරුදු 400ක ඉඩ ප්‍රස්ථාරයක් තිබුණා. எதுக்கு? ඇයි? ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். එනවා සූදානම් කරනවා. புதிய ஒரு அத்தியாயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். අලුත් පරිච්ඡේදයක් උන්වහන්සේ සූදානම් කරනවා. இன்னைக்கு உங்களுக்கு பொறுமையோடு உங்களை காக்க வைக்கிறார் என்றால் අද ඉවසිල්ලෙන් ඔබ බලා ඉන්න කරනවා නම් அங்க பெருசா ஆயத்தப்படுத்திட்டு ඒ ලොකුවට දෙයක් උනා සූදානම් කරනවා කියලා விசுவாசிக்கிறவர் அல்ல. විශ්වාස කරන හල්ලෙලුයා කියමුද? හල්ලෙලුයා. ஹalleluya. හල්ලෙලුයා. நான்காவது காரியத்தை பார்ப்போம். හතරවෙනි දේ බලන්න යනවා. அதுக்கு அடுத்து 20வது வசனம் வாசிப்போம். ඊළඟ 20 වෙනි පදයේ කියමු. 41:20 41 20 වෙනි පදය. எசேக்கியேல் 41. එසේ කරන්නේ ස්වාමින් වහන්සේගේ හස්තය මේක කළ බවද ඊශ්‍රායල්ගේ ශුද්ධ තනන් වහන්සේ ඒක හටගන්නෝ බවද ඔවුන් එක්ව දැක දැනගෙන සිතටගෙන තේරුම් ගන්නා පිණිසය. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய கரம் ஆ. அதை செய்தது என்றும் ஆ. இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆ. அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹalleluya. ஹalleluya. நமக்கு செய்ததை அவர் தருகிறார். අපට කියපු දේ උන්වහන්සේ දෙනවා. ஏன் எப்படி செய்கிறார் தருகிறார் என்றால் කොහොමද දෙන්නේ නම් அவருடைய கரம் செய்துட்டுன்னு சொல்ல முடியாது தருகிறார். උන්වහන්සේගේ අස්තිමේ කෙලෙහි කියන තරමට උන්වහන්සේ දෙනවා. ஆண்டவர் தந்தார்னா දෙනස දුන්නා නම් நம்முடைய தகுதியை பார்த்து தர மாட்டாங்க. අපගේ සුදුසුකම් බලලා දෙන්නේ නැහැ. அவருடைய மேன்மையும் வல்லமையும் வச்சு தான் நமக்கு தருவார். උන්වහන්සේගේ උතුම් භාවයත් උන්වහන්සේගේ බලයත් අපට තමයි උන්වහන්සේ දෙන්නේ. நாம அவரை தேடி போல අපි සොයාගෙන ගියේ அவர் උන්වහන්සේ. நம்மளை தேடி வைக்கிறார். උන්වහන්සේ අපි සොයාගෙන ඇවිත් ඉන්නවා. நம்மளை தேட வைக்கிறாரு. අපි සොයන්න තබනවා. நம்ம தேடல, අපි සෙව්වේ නැහැ. அந்த ஆசீர்வாதத்தை நம்மளை தேட வைக்கிறாரு. ඒ ආශිර්වාදය අපිට සොයන්න කරනවා. ஆனா அதை செய்யும் போது නෝද කරනකොට அவருடைய கரம் செய்துட்டு ආමේන් උන්වහන්සේ අස්තේ මේක කරේ කියලා யாக்கோபு 1:17 வாசிக்கும் போது යාකෝබ් 1:17 කියනකොට ஹalleluya ரிபாட் ஷல்லதர යාකෝබ් 1:17 සෑම යහපත් දීමද ஆமென். සෑම සම්පූර්ණ දීමනාවද ஆ. කිසි වෙනස් වීමක්වත් හැරීමේ ඡායාවක්වත් නැත්ත වූ ආලෝකවල පියාණන් වහන්සේ කෙරෙන් ඉහළින් බැස එන්නේය. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து ஆ. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது நமக்கு. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நமக்கு செய்யும்போது දෙලස් අපිට කරනකොට சில காரியங்கள் நடந்துட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க தெரியுமா? සමහර දවල්වලට කියනවා දන්නවද? ஆண்டவர் பக்கத்துல அவர் கூட இருக்காங்க அப்படின்னு. දේනස් සමග ඉන්නවා කියලා. எனக்கு வாழ்க்கையில அப்படி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. මගේ ජීවිතේ දේන ගොඩක් අය එහෙම කියලා තියෙනවා. அவர் கூட அவர் பிடிச்சவர் வந்து பெரிய ஆளை பிடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. සමහර කට්ටිය කියන්නේ අල්ලගත්ත එකනේ ලොකෙක් කෙනෙක් අල්ලගෙන ඉන්නේ කියලා. ஏன்னா அது ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, அங்க அவர் எப்படி இது பண்ண முடியும்? දේනස් අල්ලගත්ත ඒක කොහොමද කරන්නේ කියලා. என்னோட வாழ்க்கை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். මගේ ජීවිතේ මම ගොඩක් දුක් විඳලා තියෙනවා. எனக்கு எதிராக நிக்கிறவங்க මට විරුද්ධව ඉන්න අය அது நம்ம தப்பு செய்யிட்டு இருந்தாங்கன்னா அது கரெக்ட் தான். අපි අර්ථ කරලා කියන දේ කාරි තමයි.
ஆனா எனக்கு எதிராக விரோதமாய் செயல்படுறவங்கள මට විරුද්ධව විරෝධකමින් ක්‍රියා කරන අයව அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி කොච්චර ලොකු කෙනෙක් වුණත් හරි நான் நடந்து போகும்போது அவங்க ஓடுவாங்க. අපි ඇවිදලා යනකොට ඒගොල්ලෝ அப்படி දුවනවා. என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். මගේ ඇස්වල දැකලා நான் තියෙනවා. சாட்சி இல்லை, இன்னொரு ஆளுங்களும் சாட்சி சொல்லிருக்காங்க. මම සාක්ෂි කියන තවත් කෙනෙක් සාක්ෂි කියලා තියෙනවා. அவர் வாராரு, இவர் போறாரு, ஓடி போறாரு. මෙයා එනවා මෙයා දුවනවා කියලා දැකලා. அவங்க எல்லாம் அதிகாரம் இருந்தாலும் ஆனா நான் வரும்போது அவங்க போறாங்க. ඒගොල්ලන්ට කොච්චර ආධිපත්‍ය තිබුණත් මම එනකොට ඒගොල්ලෝ යනවා. அது எனக்கு பெருமை கிடையாது. ඒක උඩඟු කමන්නේ. ஆண்டவர் என் கூட இருந்தாரு. දේනස බාස්සම හිටියා. அதேதான் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆண்டவர் ඒක கூட තමයි இருந்தாரு. ඔබගේ ජීවිතේ සාවධාන ජීවිතේ කරන්නේ. இன்னைக்கு நம்மள வேதனைப்படுத்துற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். සමහරවිට අපි වේදනාපත් කරන கர்த்தர் විදිහට கடமை அதை செய்துட்டு அவர் සාමාන්‍ය හස්තයක කරයි කියලා කියන්න පුළුවන්. ஏன் மற்றவங்க சொல்லணும்? ඇයි අනිත් අය කියන්න ඕනේ? மற்றவங்களும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக අනිත් අයත් ඒ ආශිර්වාද ලබා ගන්න ஒரு පිණිස. பாத்திரமாய் மாத்துகிறார். දෙවන සොබෝ වාජනය බවට அவருடைய පත් மகிமை பிறருக்கு கூட උන්වහන්සේගේ මගිනේ තව කෙනෙකුට දෙන්නේ නැහැ. அவர் செய்து கொடுத்ததை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம மூலமா அவர் செயல்படுறார். උන්වහන්සේ කරපු දේ අන් අයත් ලබා ගන්න පුළුවන් අප තුලින් උන්වහන්සේ ක්‍රියා කරයි. இதுவரை நீங்க கேட்டிருந்தோம்ல, මේනකම් ඔබ ඉල්ලලා තිබ්බනේ. முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? පළමුවෙනි දිනස මොනවද කිව්වේ? நம்மளை தேட வைக்கிறார். මේනකම් අපි සමන් දුන්නානේ අහුම්කම් දුන්නානේ. පළවෙනි දේ මොනවද කරන්නේ? උන්වහන්සේ අපිව සොයන්න කරනවා. வனாந்தர வாழ்க்கை ஆண்டவரே, වනාන්තර ජීවිතේ ස්වාමීනි எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, මට ණය ප්‍රශ්නේ තියෙනවා. என்னோட இந்த காரியங்கள் நடக்கவே இல்லை, මේ දේවල් මට වෙන්නේ නැහැ. இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, මෙච්චර ප්‍රශ්න තියෙනවා. இத்தனை நெருக்கங்கள் இருக்குது. මෙච්චර තෙරපීම තියෙනවා. ஆனால் அவர் தேட வைக்கிறார். නමුත් උන්වහන්සේ සොයන්න කරනවා. நான் தேடல, මම හොයාවේ නැහැ. அவர் தேட வைக்கிறார். උන්වහන්සේ සොයන්න කරනවා. வாக்கு தத்தங்களை தந்து அவர் தேட வைக்கிறார். පොරොන්දු වචන දීලා ඒක හොයන පිණිස උන්වහන්සේ කරනවා. எதற்காக? කුමක් උදෙසද? பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. තවත් ලොකු ආශිර්වාදයක් ලබා அது ගන්න. பேருள்ளபடியாக ඒක නම කියන තරමට ආශිර්වාද ලබා ගන්න. இரண்டாவது, දෙවනුව ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாங்க உணர வைக்கிறார். ආම දෙන අපි සමග ඉන්න එක හැංගෙන්න සබනවා. ஆண்டவர் இவ்வளவு குறைகளே எனக்கு காணப்படுதே நம்ம யோசிக்கிறோம். අපි මෙච්චර අඩුවක් අපි උතල දකින්නවා කියලා අපි හිතනවා. அத்தனை பிரச்சனைகள் இருக்கேன்னு මෙච්චර ප්‍රශ්නයක් තියෙන කියලා හිතනවා. அந்த நேரத்தில் அவர் கூட இருக்கிறாருங்கிறது உணர வைக்கிறார். ආමීන්. ඒ වෙලාවේ දෙනස අපි සමග ඉන්නවා කියන එක හැංගෙන්න තබනවා. மூன்றாவதாக, තුන්වෙනුව நமக்காக அவர் ஒரு பெரிய ஆயத்தப்படுத்திட்டே, අප උදෙසා ලොකු සූදානමක් උන්වහන්සේ කරනවා. அந்த ஆயத்தம் வந்து பெருசா இருக்குது. ඒ සූදානම මහත් ලොකුයි. அதாவது ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஆயத்தம். ඒක වාර්තාවක් තබන්න පුළුවන් ඇති සූදානමක්. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ඒ ආශිර්වාදෙම ලබා ගන්න යනවා. நான்காவது, හතරවෙනුව நாம பெற்றுக்கொண்டதை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம අපි சாட்சியாக ලබා ගත්ත இருக்கிறோம். එක අනිත් අය ලබා ගන්න ඕනි කියලා සාක්ෂි බවට පත් කරන්න எத்தனை යනවා. பேர் விசுவாசிக்கிறீங்க? ආමේන් කියන විශ්වාස කරනවාද? அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் எழுப்பி ඒ நிற்போம். ඇදෙන්න සමග සාධන கர்த்தருடைய கரத்தில், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, සායනස ගස්තේ ஒரு பிள்ளைக்கு செய்ததை விட எனக்கு அதிகமா செய்வேன்.